சின்ன வயசுலேருந்து நடிச்சிட்டு இருக்கீங்க. எந்த ஸ்டேஜில் நாம் ஒரு நல்ல நடிகர் ஆகிட்டோம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் 2 பேருக்கும் வந்தது? எனக்கு வந்து படிக்காது தனுஷ் சாரும் அப்புறம் சுராஜ் சாருக்கும் நான் கண்டிப்பாக வந்து என்னோட லைஃப் லாங் நான் வந்து நன்றி சொல்லணும். ஆமாம் மறக்க முடியாது. ஆமாம், ஏன்னா எனக்கு அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தாங்க. அப்புறமா நான் கெட்டப்பெல்லாம் போட்டு ரெடியாகி சுராஜ் சார்கிட்ட வந்து நின்னப்போ சுராஜ் சார் வந்து பார்த்துட்டு, என்ன ஆர்த்தி நீ வந்து அருக்காணி கேரக்டர் எல்லாம் ஓகே, பட் அந்த ஜடை அந்த மேக்கப் எல்லாம் கொஞ்சம் ஓவராக தெரியுது எனக்கு. நான் சொன்னேன், நீங்கள் ஓகேனா ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் இந்த கேரக்டர் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் சொன்னேன். அப்போ அவர் சொன்னால் சரி தனுஷ் சார்கிட்ட கேட்போம், ஏன்னா தனுஷ் சாரும் நானும் நடிக்கிற ஃபஸ்ட்டு படம் அதுதான். கேட்போம் அவர் ஓகேனா, ஏன்னா ஹீரோ ஓகேனா தானே ஓகே. ஆக்சுவலாக தனுஷ் சார் நினச்சிருந்தா வேண்டான்னு சொல்லியிருந்துருக்கலாம், வேறு மாற்றுமா சாதாரணமாக வந்துடுமா. பட் அவர் என்கிட்ட சொன்னது, இந்த ஒரு சீன் தான் இந்த படத்தில் உங்களுக்கு, இந்த சீன் உங்கள் சீனு, நீங்கள் என்ன வேணுமோ நீங்கள் பண்ணிக்கோங்க, உங்கள் இஷ்டம். அந்த மாதிரி ஒரு ஹீரோவுக்கு ஒரு மனசு இருக்கிறது பெரிய விஷயம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஷாட்டே வந்து ஃபுல் கிராமம் உட்காந்துருக்கோம், நான் வந்து அந்த கொட்டைப்பாக்கு பாட்டு பாடிட்டு நிற்கணும், இதுதான் சிங்கிள் ஷாட்டே. அவர் ஒன்றுமே சொல்ல, ஆர்த்தி உன் சீன் இது என்ன வேணால் பண்ணுன்னு சொன்னா, மானிட்டர் கூட பார்க்கல, ஒரே டேக்கு. நான் வந்தேன், அவர்கிட்ட போயிட்டு அவர் கண்ணத்தை இப்படி பண்ணிட்டு வந்து நின்று, அது முதல்ல சொல்லவும் இல்லை நான் பண்ண போகிறேன்னு. ஏன்னா சொன்னால் ஹீரோ அவ்வளோ பெரிய ஹீரோ ஒத்துப்பாரோ என்னவோ, அதனால் சொல்லலை. அது பண்ணிட்டு வந்து நின்று கட் சொன்னார் டைரக்டர், சொல்லிட்டு எல்லாம் அமைதியாக இருந்தாங்க. ஏன்னா யாருக்கும் தெரில என்ன ரியாக்ட் பண்ணோன்னு. தனுஷ் சார் தான் என்ச்சு கை தட்டினாங்க. அது அவர் கை தட்டினோடனே என்டையர் டீமும் கை தட்டினாங்க, நல்லா இருக்கு ஆர்த்தி, இப்படியே பண்ணு, சூப்பராக இருக்குது, அப்படியே பண்ணு அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த ஃப்ரீடம் எனக்கு கொடுத்ததுனால தான் ஆர்த்தி ஒரு நகைச்சுவை நடிகையாக இன்றைக்கி வரைக்கும் இருக்கேன். ஐயா வந்து கலைமாமணி கொடுக்கும்போது கூட அருக்காணின்னு என்ன சொன்னார்னா அதுக்கு காரணம் அந்த படம் தான். கலைஞர் ஐயா கையால் கலைமாமணி வாங்கும்போது கூட அருக்காணிக்கா அப்படின்னு கேட்டார். ஸோ அது வந்து எனக்கு அந்த படம் நான் பண்ணது வந்து என்னோடய கிஃப்ட், காட்ஸ் கிஃப்ட் அப்படின்னு நம்புகிறேன். அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து எனக்கு வந்து கிடைக்கவே இல்லை. அதுதான். ஸோ இப்போ தெலுங்குலலாம் பண்ணிகிட்ருக்கேன். பட் இருந்தாலும் நம்ம தமிழ் சினிமாவில் நம்ம தமிழ் டைரக்டர்ஸ் வந்து யாரும் அந்த மாதிரி எழுதுறதுக்கு அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு பெண்கள் நகைச்சுவை பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையே இல்லை. அதுதான். அதுக்கப்புறம் ஹரி படத்தில் வந்து நல்லா அருள் அதெல்லாம் வேறு கேரக்டர்ஸ். பட் நம்ம ஒரு வித்தியாசமான கதாபாத்திரத்தில் நம்ம நடிக்கிறோன்றது வந்து அது ஒரு என்ன சொல்கிறது, அது நடிகர்களுக்கான தீனி போடணும்ல, அது வந்து ரொம்ப கம்மி தான் தமிழ் சினிமா. கண்டிப்பாக சூப்பராக. அதே மாதிரி அந்த எண்டு டைலாக்லாம் நீங்கள் அதிர்ஷ்டசாலி அதெல்லாம் நானே இம்ப்ரூவைஸ் பண்ணது தான். பட் அது வந்து எல்லாத்துக்கும் ஓகே சொன்னார் தனுஷ், எல்லாத்துக்குமே ஓகேனார். ஸோ அதுக்கு வந்து கடைசி மூச்சு வரைக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன். ஆமாம். அருள் படத்தில் ஒரு பக்கம் ஜோதிகா, ஒரு பக்கம் விக்ரம், அது எப்படி இருந்தது அந்த வாய்ப்பு? அது வந்து நம்பர் 1 ஹீரோ அப்போ வந்து விக்ரம் சார், நம்பர் 1 ஹீரோயின் இவங்க ஜோதிகா அக்கா, அப்புறமா வடிவேல் சார், அவங்க காம்போவில் அது என்னோடய கம்பேக்காக இருந்தது. ஏன்னா நான் 12th முடிச்சுட்டு நான் வந்து ஹீரோயின் ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்போது நம்ம தமிழ் சினிமாவில் தான் தெரியுமே, நல்லா தமிழ் தெரிஞ்சாலே ஹீரோயின் ஆக முடியாது 1, நடிக்க வேறு தெரியுமா சுத்தமாக ஹீரோயின் ஆக முடியாது 2. அதுக்கப்புறம் தமிழா நீங்கள் ரொம்ப சந்தோஷம், வேணவே வேணான்றாங்க. அதனால் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஹரி சார் வந்து என்னோடய சூப்பர் 10 ஷோஸ் எல்லாம் பார்த்துட்டு அதில் திருமலை பண்ணியிருப்பேன் ஜோதிகா அக்கா மாதிரி. ஸோ அது பார்த்துட்டு தான் என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி ஆர்த்தின்னு தான் நான் பார்த்து ஸ்கிரிப்டே எழுதியிருக்கேன், தங்கச்சி கேரக்டர் பண்ணு. அப்போ தான் நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் மீனாட்சி காலேஜ் ரெகுலர் காலேஜ் வரை சேர்த்துட்டாங்க அம்மா. இப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு 1 மணி வரைக்கும் காலேஜ், 1 மணிக்கு மேலே தான் வர முடியும். அப்போ அவர் சொன்னார், எக்ஸாம் டைம் செமினார் என்ன இருந்தாலும் சொல்லுமா மாற்றி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ ரொம்ப ஹெல்ப் பண்ணார் அதுக்கு. அந்த படமும் வந்து நான் பிரியாணி சாப்பிட்டுட்ருப்பேன், 3 பேரும் பேசிகிட்டே இருப்பாங்க, என்னடா இங்கே பேச்சு, அதெல்லாம் வந்து நான் சொல்கிறதுக்கு விக்ரம் சார் அலோவ் பண்ணார், வடிவேல் சார் அலோவ் பண்ணார். ஏன்னா அப்போ நான் தான் ஃபஸ்ட்டு, நான் என்ன தான் நடிச்சிருந்தாலும் அது என்னோடய கம்பேக் படம் மாதிரி. அப்போ வந்து அவங்க அதை ஒத்துக்கணும்னு அவசியமே இல்லை. அப்போ நான் சொன்னேன் அது ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சுன்னு, நம்ம டேக்கில் ஃப்ளோவில் அப்படின்னு என்ன வேணால் பாடா பேசிடுவோம்ல. அப்போ அவர் வந்து சூப்பராக இருக்குது, அப்படியே இருக்கட்டும். ஹரி சார் வந்து அந்த விஷயத்தில் வந்து ஃப்ரீடம் அவரும் கொடுத்தாரு. ஸோ அது கிரி, மாயாவி ஒரு 212 படங்கள் பண்ணேன். அதுக்கப்புறம் எல்லாமே காமெடி தான் நம்ம பண்ணுறது. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணுற காமெடி வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லோரும் ரசிக்கணும். இந்த காமெடி இல்லாத காமெடி தான் நல்ல தரமான காமெடி. ஸோ அப்படி தான் ஆர்த்தியோட காமெடினா ஒரு டீசெண்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்க்குற மாதிரி படங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் குவான்டிட்டி ஆஃப் மூவிஸ் முக்கியம் இல்லை, குவாலிட்டியாக வேணும் அப்படின்றதுனால நம்ம பார்த்து
சிறப்பாக பண்ணுறோம். கதாநாயகி ஆகணும் அப்படின்றதுக்கு என்னென்ன முயற்சியெல்லாம் ஆர்த்தி பண்ணீங்க? நான் வெயிட் லாஸ் பண்ணேன். அதாவது சாப்பிடாம டயட் இருந்து ஜிம்முக்கு போயிட்டு ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டு ஹார்ஸ் ரைடிங் கற்றுக்கிட்டு இந்த மாதிரியெல்லாம் பண்ணி அப்புறம் இந்த ஒல்லியார டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டு நான் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டேன். அதெல்லாம் பண்ணிவிட்டு பாக்யராஜ் அங்கிள்கிட்ட போனேன். அங்கிள் ஃபோட்டோ ஷூட் எடுத்திருக்கேன், நான் வந்து ஹீரோயின் ஆகணும், நான் 12th முடிச்சிட்டேன், பாஸ் பண்ணிட்டேன், அவ்வளோதான், இதுக்கு மேலே நான் படிக்க போகிறதில்ல அப்படிலாம் காமிச்சேன். உடனே அவர் பார்த்துட்டு ஏன் ஆர்த்தி உனக்கு இன்னும் வேலை யார் இழைச்சா எப்படி இருக்கும் அப்படிலாம் கேட்டாரு. என்ன அங்கிள் என்ன அங்கிள், ஏன்னா அங்கிளும் கோயம்புத்தூர் நிறைய படம் பண்ணியிருக்கேன் சின்ன வயசுல. பொண்ணு தான் ரத்த தின்றதுமே நிறையா. அங்கிள் வந்து ஆர்த்தி வந்து ஜப்பான் தான் கூப்பிடுவார். ஜப்பான். அப்போ அவர் வந்து எது அட்வைஸ் பண்ணார், ஹீரோயின்லாம் ஆகலாமா, நீ முதல்ல நீ படி, நீ படிச்சு அம்மா அப்பா, ஏன்னா எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் வந்து ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு ஆசை. ஏன்னா 2 பேரும் கவர்மெண்ட்டு, அவங்களுக்கு நீ வந்து அம்மா அப்பா சொல்கிற மாதிரி கேளு, உனக்கான வாய்ப்பு வரும்போது தானாக வரும், சினிமா எங்கே இருந்தாலும் தேடி வரும். ஆனால் நீ சினிமாவை தேடி நீ சினிமாக்காக லைஃப்பை வேஸ்ட் பண்ணாத, நீ படிக்கிற நல்லா படிக்கிற, அதனால் நீ படி எல்லாம் சொல்லி நீ காலேஜ் சேரு. அப்புறம் இல்லை நான் நடிக்கணும். அப்போ அவர் சொன்னார், சரி என்னோட சீரியல் நான் இப்போ ஒன்று பண்ணுறேன், கதைன்னு ஒரு சீரியல் பண்ணுறேன், நான் பண்ணுறேன், அதில் நான் வந்து ஒரு ஹீரோயினாக பண்ணுறேன். அது வந்து பொதிகையில் வந்தது. ஸோ நானும் சோனி அக்கா 2 பேரும் ஹீரோயின். அப்போ வந்து நீ சும்மா நடிக்கும்போது இந்த படிப்பு முடிகிற வரைக்கும் ஒரு 3 வருஷம் இது போகும், நீ இதோட அது சேர்த்து பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பண்ண சொன்னார். நான் அந்த சீரியலும் பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த சீரியல் பண்ணி அது ஒரே மெகா சீரியல், கொலை பண்ணுறது அழுவுறது இதே தான் வேலையாக இருந்தது. என்னடா இது அப்படின்னு போது சூப்பர் 10 வந்தது. சூப்பர் 10 வந்தோடனே வாரத்தில் ஒரு நாள் படத்தை எல்லாம் ஸ்பூஃப் பண்ணுவோம், லோலி சபா மாதிரி. அப்போது ஒவ்வொரு படம் பண்ணுவோம், அந்த ஒவ்வொரு படத்தோட ஹீரோயினும் நான் தான். ஸோ ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை நம்ம ஒரு படம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு புது கலாய்க்கிறது. எனக்காடா படம் தர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டரை ஹீரோயினை எல்லாரையும் கலாய்க்கிறது. அதை பார்த்து தான் நகைச்சுவை கதாபாத்திரமே வந்தது. அப்புறம் ஆச்சியம்மா என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி ஆர்த்தி ஹீரோயினாக நடித்தாதான் வந்து சினிமா அப்படின்னு கிடையாது, நான் வந்து ஹீரோயின் கிடையாது, நான் வந்து காமெடின்னு கிடையாது, நான் குணச்சித்திர கேரக்டர், நான் நடிகை, நீ வந்து அந்த மாதிரி நான் உனக்கு நல்ல நடிப்பு தெரியுமா, நீ வந்து நடிகை, நல்ல நடிகைன்னு பேர் எடுக்கணும், அதை விட்டுட்டு ஹீரோயின் தான் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே உன்னை யாரும் பார்க்க மாட்டாங்க ஹீரோயின்னா, ஆனால் நல்ல நடிப்பு இருந்தால் கடைசி மூச்சு வரைக்கும் உன்னை நடிகையாக எடுத்துப்பாங்க. இப்போ ஆச்சரியமா சொன்னோன்னே எனக்கு வந்து முழு திருப்தி. நகைச்சுவையாக நடிகையாக இருக்கிறதுக்கே ஒரு பெரிய கொடுப்படம் கடவுள் வந்து ஆசீர்வதிச்சா தான் நகைச்சுவை நடிகையாக முடியும். அப்புறம் சரளாக்காலாம் சொன்னோன்னே சூப்பர், நம்ம இறங்கிடுவோம் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டு காமெடி ஆக்ட்ரஸ். அதுதான். இது மாதிரி கணேஷுக்கு எந்த ரோல் ரொம்ப திருப்தி அளித்த ரோல்? ஆனால் புது அர்த்தங்களில் நான் வருங்கால முதலமைச்சர் ஆகிடுவேன்னு சொல்லுவேன். நான் ஜனகராஜ் சார் கேட்பார், யாரெல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு உனக்கு விவசாயம் இல்லையா? அப்போ நான் சொல்லுவேன், இந்த பாருங்க, இப்போ எனக்கு சரியாக 13 வயசு ஆகுது, 18 வயசில் ஓட்டு போடுவேன், 21 வயசில் தேர்தல் நிற்பேன், 25 வயசில் எம்எல்ஏ ஆவேன், 30 வயசில் மந்திரி, 35 வயசில் முதலமைச்சர். ஆக 2011 அப்படின்னு ஒரு டைலாக் வரும். எப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிண்ணே, சினிமா சேர்த்துட்டா போதும் அப்படின்னா. அதுக்கு வந்து தியேட்டரில் நல்ல கிளாப் இருந்தது. அந்த ஃபங்க்ஷன் ஷீல்டு கொடுக்கும்போது தலைவர் கலைஞரையா தான் கொடுத்தாரு. அப்போது என்னை மேடையில் கூப்பிடும்போது, வாடா வருங்கால முதல்வர் அணியே அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்தாரு. நல்லா பண்ணேன், சினிமாவில் சேர்ந்துட்டா இதாக இல்லாமா, சிஎம் ஆயிடலாமா அப்படின்னாரு. சிரிச்சேன். அப்புறமா பாலச்சந்திரன் சார் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்னாரு. அதெல்லாம் மறக்கவே முடியாது. அவர் வாயால் என்னடா வருங்கால முதல்வர் அணி அப்படின்றதான் அந்தளவுக்கு ரீச் ஆச்சுண்ணா அந்த கேரக்டர். அது என்னால் மறக்க முடியாதுண்ணே. ஆர்த்தி நிறைய நகைச்சுவை நடிகர்களோட இணைஞ்சு நடிச்சிருக்கீங்க. இதில் எந்தெந்த காம்பினேஷன்லாம் நீங்கள் ரொம்ப ரசிக்கிற காம்பினேஷன்? எனக்கு அஃப்கோர்ஸ் அர்க்காணி, தனுஷ் சார் ரொம்ப பிடிக்கும். அவர் காமெடியெலாம் இல்லை, பட் அந்த கேரக்டருக்கு எந்த அளவுக்கு நகைச்சுவை பண்ண முடியுமோ பண்ணியிருப்பார். நான் ரொம்ப மிஸ் பண்ணுறது நாகேஷ் சாரோட நான் நடிக்கலை, பட் கணேஷ் நடிச்சிருக்கார். அதனால எனக்கு ரொம்ப பொறாமை நினச்சேன், நாகேஷ் சாரோட நடிச்சிங்களே அப்படின்னு. எனக்கு பொறின்னு சொல்லிட்டு ஒரு படம் தான், சுப்பிரமணிய சிவா அவர் டேரக்டரில் ஜீவா சார் ஹீரோவாக பண்ணார் அதில். ஆனால் அவருடைய கதையெல்லாம் கேட்கும்போது அதெல்லாம் ஒரு பொக்கிஷம். அவர் சொல்லுவார், ஒரு நாளைக்கு 5 ஷூட்டிங் போவார். ஆமாம், நானே அவரோட 4 ஷூட்டிங் போயிருக்கேன். செட்டில் தான் ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம், அசிஸ்டன்ட் டைரக்டர் டைலாக் படிச்சுக்கிட்டே இருப்பார், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி முடிப்பார், ஷார்ட் ரெடி போய் நடிச்சிருவார். அந்த உடனே அந்த கேரக்டராக மாறுறதும்
அந்த ஸ்பான்டேனியஸாக அந்த காமெடி வர்றதும் வந்து பான் காமெடியன் அவரெல்லாம். ஐயோ எனக்கு அவரை சந்திச்சிருக்கேன், பேசியிருக்கேன், ஆனால் நடித்ததில்லை. அதனால் எனக்கு ரொம்ப வருத்தம். அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருந்திருந்தா அது லைஃப் லாங் நான் பார்த்துருப்பேன். அதனால் ஒரு சீனில் வந்து அவர் மாடிப்படியிலேருந்து இறங்கி வரணுங்க. இறங்கி வரும்போது டைலாக் பேசிக்கிட்டே வரணும். அது அவர் டேரக்டர் சொன்னார், அப்பா நான் அங்கே பார்த்து நான் படிக்க கட்டி இறங்கி டைலாக் பேசிட்டே வரணும்னா அது முடியாதுப்பா. பேனா இப்படி வச்சுக்கோ, கேமரா இப்படி வைக்காத, அந்த படிக்கட்டு இறங்குறோம்ல இந்த இந்த இங்கே கேமரா வச்சு இப்படி இறங்கும்போது நான் அங்கே பார்க்குற மாதிரி வரேன், லைட்டாக எப்படியும் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. ஆக்ஷன் அப்படின்போது அப்படியே இறங்குறாரு. இறங்கிட்டு வந்துட்டேன். ஓகேவா சார், டைலாக்கே சொல்லியே சார். அப்பா டைலாக் சொல்லியப்பா, டப்பிங்கில் பேசிக்கிறேன்டா அப்படின்னு கீழே விழுந்தேன். அவன் பாப்பா என்ன ஒரு மைண்டில் அவரோட தாட்டே வேறு மாதிரினா, அதே மாதிரி அந்த மானிட்டரில் பார்த்தா அவர் இறங்கி வர்றதே தெரியுது, ஆனால் லிப்பும் பேசுகிற மாதிரி இருக்கு. அவ்வளோதான். இவ்வளோ ஜீனியஸ். அவர் சொல்லுவார், இப்படி தான்டா இந்த மாதிரி டைரக்டர் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன்டா, இங்கே வா, நான் சொல்கிறது நீ ஏற்றுக்கிறியோ அது வேறு விஷயம், ஆனால் ஏற்றுக்கிற மாதிரி இருந்துன்னா ஏற்றிக்கோ, ஏற்றுக்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அவர் சொன்னதே ஒரு குழப்பமாயிடுச்சு அந்த டைரக்டர். அந்த முன்னாடி பின்னாடி என்ன இருந்ததுன்னா அந்த காமெடியெல்லாம் ஐயோப்பா அந்த மாதிரி அவர் ரியல் லைஃப்லேயே பேசுறது. இவ்வளோ காசு வச்சுருப்பாருங்களாண்ணே. பீச்சில் படுப்பாராண்ணே. அவங்க ஃப்ரெண்ட்ஸு ஆஃபீஸில் ஒர்க் பண்ண ஃப்ரெண்ட்ஸு ரிட்டையர் ஆனவங்களாம் வந்துடுவாங்களாம். பீச்சில் பாய் போட்டு பிளைமவுத் கார் பக்கத்தில் படுத்துருவாராம். இவ்வளோ காசு தலைமாட்டில் இருக்குமா. எந்திரிச்சு ப்ரஷ்ஷு பேஸ்ட்லாம் காரில் இருக்கும். பீச்சில் ப்ரஷ் பண்ணிட்டு மயிலாப்பூரில் ஒரு மெஸ் காலையில் டிஃபன் ராயர் கடை. ராயர் கடை சொன்னார். அங்கே முடிச்சுட்டு அப்படியே ஷூட்டிங் போயிடுவாராம். அங்கே போய் குளிச்சுடுவாராம். அதுக்கப்புறம் இன்னொரு ஷூட்டிங் போவாராம். அதுக்கப்புறம் இன்னொரு ஷூட்டிங் போயிடுவாராம். பா மனுஷன் வாழ்ந்துருக்காருங்க. சினிமா அவரை அவ்வளோ லவ் பண்ணியிருக்கு. கோவை சார்லாம் நல்ல நட்பில் இருக்காங்களா? ஐயோ சூப்பர் வந்து சூப்பர்ண்ணே. அக்கா வந்து எனக்கு வேற அம்மாவோட வயிற்றில் பிறந்த என்னோட அக்கா, சொந்த அக்கா. ஆமாம், ரொம்ப க்ளோஸு. அக்கா எப்போதும் நம்ம நன்மை தான் நினைப்பாங்க. அக்கா ரொம்ப நல்லா பேசுவாங்க. கோவை சார்லாகிட்ட உள்ள ப்ளஸ்ஸாக என்ன நினைக்கிறீங்க? அக்காவோட ப்ளஸ்ஸே அன்பு தான். அக்கா எல்லாருக்கும் அன்பை ஒன்றா கொடுப்பாங்க. எல்லாருக்கும் அவ்வளோ அக்கறை எடுத்துப்பாங்க. எல்லாரோட பர்சனல் லைஃப்பும் எல்லாருக்கும் அறிவுரை சொல்கிறது எல்லாமே அக்கா வந்து அவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் எடிஷன். அவங்க அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ அன்பாக எல்லாருக்கும் வந்து சொல்லிக் கொடுத்து ஒரு சீன் நடிக்கும்போது எல்லாரோட பார்ட்டிசிபேஷனும் அதில் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நம்மளை மாதிரி அவளும் காமெடி பண்ணுறா, அவளுக்கு நம்ம நீ அது பண்ணாத இப்படி பண்ணு அப்படின்னு சொன்னால் அவளுக்கு பேர் வந்துடுவோம். அந்த மாதிரி ஒரு எண்ணமே இருக்காது. எல்லாருமே இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நமக்கு அவங்க பண்ணுற தெலுங்கு படம்லாம் கூட எனக்கு சில சமயம் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, எனக்கு டேட் இல்லை, நீ போய் பண்ணு, நான் உனக்கு சொல்லி விடுறேன். அந்த மனசில் யாருக்கு வரும் வேலை கொடுக்கறது? அதெல்லாம் அக்கா நிறையா பண்ணியிருக்காங்க. ஸோ சில இடத்துல அவங்களே வந்து இந்த கவுண்டர் நீ கொடு, இந்த கொடு, அது கொடு அப்படின்னு சொல்லிட்டு சில சமயம் டேரக்டர்ஸ்கிட்டே சொல்லுவாங்க, இந்த கேரக்டரா இந்த மாதிரி தமிழில் ஆர்த்தின்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க, இந்த மாதிரி பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லி எனக்கு தெலுங்கு படங்கள்லாம் வந்திருக்கு. ஸோ அதனால நான் ஃபோன் பண்ணி அக்கா ரொம்ப தேங்க்ஸ், இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு 4 பேர் வேலை செஞ்சால் நல்லது தானே, எனக்கு சந்தோஷம், நீ போய் வேலை, அந்த மனசில் யாருக்கு வரும்? அக்காலாம் வேற லெவல். நீங்கள் உடன் நடித்த காமெடி நடிகரில் யார் யாரெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வைப்? சந்தானம், இப்போ யோகி பாபு, நிறைய பேர் இருக்காங்கண்ணா. மயில்சாமி வந்து அவ்வளோ ரொம்ப க்ளோஸ், ரொம்ப க்ளோஸ். வீட்டுக்கு வந்து பிரியாணி எல்லாம் செஞ்சு தருவார், அந்த அளவுக்கு க்ளோஸ். அவர் வந்து என்ன சொல்ற நல்ல மனுஷன். அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த ஒரு விஷயம் சொல்கிறேன். ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து கோபிச்செட்டிப்பாளையம்ல ஒரு இடத்துல ஷூட்டிங்கு. அப்போ மத்தியானம் பிரேக் அப்போ சாப்பாடு மெஸ்ஸில் கொடுப்பாங்க இல்லையா ப்ரொடக்ஷனில், அது இல்லாமல் இவர் வந்து 2-3 வீடை பிடிச்சிட்டார். மீன் குழம்பு பண்ணி கொடு, இது சிக்கன் பண்ணி கொடு அப்படின்லாம் சொல்லி ஒவ்வொரு அக்கா பிடிச்சிட்டு இந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்டாரு அசிஸ்டண்ட்டை ஊற்று. சிக்கனு மீன் குழம்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் ரசம் வைக்க மறந்துட்டாங்க. ஐயோ ரசம் யாரடா வைக்கிறதுன்னு சொல்லிட்டு வேறு ஒரு அக்காவை கூப்பிட்டு, அக்கா நீ சும்மா தானே இருக்க, ஒரு ரசம் 20 பேருக்கு ரசம் வச்சு கொடு அப்படின்னு ஒன்று அந்த அக்கா ரசம் வச்சு கொடுத்துட்டாங்க. உடனே ஷூட்டிங் அப்போ இவரே எல்லாேருக்கும் பரிமாறுவார் இல்லைன்னா மயில் மாமா எல்லாேருக்கும் பரிமாறும்போது
உடனே என்ன பண்ணார், சாப்பிட்டு முடிச்ச உடனே எல்லாம் சூப்பராக இருந்துங்க, சூப்பராக. ஆனால் இவர் என்ன ஸ்பெஷல் கொடுப்பாங்கன்னு தான் அவன் பார்த்துட்டு இருப்போம். எல்லாருமே அவர் மயில்சாமி மாமா கொடுக்கட்டும். அது சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் இது பண்ண உடனே இவர் அப்புறமா இவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்படா இருந்தது, நல்லா இருக்குமா, சூப்பராக எல்லாம் முடிச்சுட்டு அக்கா வர சொல்லு, 2000 ரூபா கொடுத்தாரு அந்த சிக்கன் பண்ணவங்களுக்கு. இவங்களை கூப்பிட்டாரு, 2000 ரூபா கொடுத்தாரு. அவங்களும் வாங்கிட்டாங்க. இந்த ரசம் வச்ச அக்கா கூப்பிட்டு அவங்க வரவே இல்லை. என்ன பண்ணார், இவரே நேராக போனார். அக்கா கதவு தர, என்ன தம்பி, இந்தா ரசம் சூப்பராக இருக்குது, இந்த 2000 ரூபா வச்சுக்கோ. என்னம்மா அக்கான்னு சொல்கிற, தம்பிக்கு நான் ரசம் வச்சு கொடுக்க மாட்டேன், இதுக்கு போய் காசெல்லாம் வேணாம்ப்பா. நான் இப்படி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டார் அவர். நானும் கூட போயிருந்தேன் உட்காந்து. சரிம்மா உனக்கு நீ என்ன பண்ணுற, என்ன பிரச்சனை உனக்கு, எதாவது பிரச்சனை இருக்குதா? பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு ஒரு 70,000 ரூபா கடன் இருக்குது, நான் வந்து வட்டி கட்டினுக்கிறேன். என் புருஷன் வந்து துணி கடையில் புடவை கடையில் வேலை செய்கிறாரு, பசங்க படிக்கிறாங்க. சரி இப்போ இந்த கடன்லாம் எப்போ அடைப்பேன் அப்படின்னா, இந்த பையன் வளர்ந்து படிக்க வச்சு பையன் வளர்ந்து அதுக்கப்புறமா அதுக்குள்ளே இந்த கடன்லாம் எங்கேயோ ஆகிடும், சரி நீ இருன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஸ்பாட்டுக்கு வந்துட்டு அது மீசை ஓட்டணும், விக்கு வைக்கணும். வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் கூப்பிட்டு, அப்பா 4 நாள் நான் நடிச்சிட்டேன், எனக்கு இன்னும் பேமெண்ட்டே வரல, எனக்கு ஒரு 70,000 ரூபா வேணும். உடனே அவர்கள இல்லைண்ணே, ஈவினிங் எல்லாருக்கும் இது பண்ணணும், காசு அதுக்கு தான் இருக்குண்ணே. இல்லைண்ணே. உடனே என்ன பண்ணேன், வேணும், அப்போ தான் நான் விக்கு வைப்பேன் அப்படின்ட்டாரு. அவர் என்ன பண்ணார், ஏதோ பண்ணி ஒரு 50 ரூபா எடுத்து வந்து கொடுத்துட்டாரு. கொடுத்த உடனே அவரோட ஃப்ரெண்டு செல்வம்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு ஏடிஎம்மில் பணம் எடுத்துனான்னு சொல்லிட்டு 20,000 ரூபா 50,000 ரூபா எத்தனை நேரம் அந்த அக்காகிட்ட போயிட்டு, இந்தாம்மா வச்சுக்கோ கடனை கட்டிடு. அதாவது 70,000 இவர் கொடுத்தாருண்ணா. யாருக்குண்ணா அந்த மனசு, ரசத்துக்கு 70,000 ரூபாய் கொடுத்தாருண்ணே. கொடுத்து அந்த அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. என்ன தம்பி நீ நிம்மதியாக இருக்கணும், நீ என்ன சொன்ன, தம்பிக்கு அக்கா ரசம் வச்சு தரமாட்டேன், காசு வாங்க மாட்டேன்னு சொன்னல, இந்த தம்பி அக்காவோட பிரச்சனையை தீக்கிறான், இன்னையோட உன் பிரச்சனை தீந்துச்சு, இந்தா கொடுத்துட்டு ஒரு வந்துட்டாருண்ணே, அவ்வளோதாண்ணே. அந்த மாதிரி மனுஷன்லாம் பார்த்தது இல்லைண்ணா, சீரியஸாக. அவர் நிறையா செஞ்சுருக்காரு. ஆமாம், வெளியில் நானே ஆமாம். திடீர்னு வருவார் வீட்டுக்கு, ஒரு பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்பாரு, அவ்வளோதான் அந்த பிரச்சனை. ஆனால் 100% நம்பி அவர்கிட்ட கொடுக்கலாம், ஏன்னா அவர் அந்த பிரச்சனைக்காக தான், யாரோ ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு தான் இவர் ஓடுவார். அஜித், விஜய் ஆகிய 2 பேரோடும் பல படங்களில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. அவங்களோட பழைய அனுபவம் எப்படி இருந்தது? அஜித் சார் வந்து கண்டிப்பாக சொல்லணும், நான் வந்து திருப்பதின்னு ஒரு படம் பண்ணேன் அஜித் சாரோட. அப்போ வந்து என்னோடய பர்த்டே சீன், அப்போ வந்து என்னோடய அம்மா ஷூட்டு வருவாங்க எப்போதும். அம்மா வந்து கேரவேனில் இருந்திருக்காங்க, நான் வந்து ஷாட்டுக்கு போயிட்டு அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, கேரவேன்லேருந்து வெளியில் வந்துட்டு ரொம்ப குளிருது, உள்ளே ஏசி ரிமோட் வைக்கல, அதனால் அம்மா கதவு திறந்து தம்பி 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 கேரவேன் தம்பி அப்படியே கூப்பிட்டுட்டே இருந்திருக்காங்க, தெரில. அப்போ ஷாட்டுக்கு அஜித் சார் வெளில வந்திருக்கார். வெளில வரும்போது பார்த்துட்டு அம்மா கேரவேன்கிட்ட போய், என்ன ஆண்டி என்ன ஆச்சு? அப்போ அம்மா சொல்லியிருக்காங்க, இல்லை தம்பி இந்த மாதிரி கேரவேனுக்குள்ளே ஏசி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, என்னால் உட்காரவே முடியல, ஏசி ரிமோட்டையும் காணோம். உடனே இவரே போய்ட்டு டோர் தட்டினோடனே உள்ளே தூங்கியிருக்கான் அந்த பையன். ரிமோட் எடுத்துருவான்னு சொல்லி ரிமோட் எடுத்துகிட்டு வந்து கம்மி பண்ணி அவர் அசிஸ்டண்ட் அனுப்பிச்சு, டீ சாப்பிட்றீங்களா காஃபி சாப்பிட்றீங்களான்னு கேட்டு, இல்லை டீ காஃபி வேண்டாம் அப்படின்னு ஹாட் வாட்டர் எடுத்துருவான்னு சொல்லி அதை அம்மா கிட்ட கொடுத்து அம்மாவை உட்கார வச்சுட்டு, ஓகேவா ஏசி கம்மி இந்தாங்க, ரிமோட்டு ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா ஆஃப் பண்ணிவிடுங்க, கம்மி ஆகிடுச்சுன்னா இதை போடுங்கன்னு சொல்லிட்டு நேராக உள்ளே வந்தார். நான் வந்து அங்கே உட்காந்து மேக்கப்பெல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டுருக்கேன் ஷாட்டுக்கு. அஜித் சார் வரும். அடுத்து அதான் சார் குட் மார்னிங். குட் மார்னிங். அம்மா வந்தாங்களா ஷூட்டிங்? ஆமாம். அப்போ நீ என்ன பண்ணணும், ஒன்றும் அசிஸ்டண்ட் அடிக்கடி அனுப்பிச்சு அம்மா என்ன பண்ணுறாங்க கேரவேன்லேருந்து பார்க்கணும், இல்லை நீ ஒரு ஃபோன் அடித்து அம்மாக்கிட்ட என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கணும், இல்லை நீயே போய் பார்க்கணும். நீ அங்கே அம்மாவை விட்டுட்டு இங்கே வந்துட்ட, அங்கே அம்மா குளிர்னு மேலே கேரவேன்லேருந்து எட்டி பார்த்து கீழே விழுந்தாங்க, இல்லைனா உள்ள குளிரில் வந்து அம்மாவுக்கு எதாச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்போ கூட்டிகிட்டு வரக்கூடாது. நீ இங்கே இருக்கன்னா அங்கே கூட்டிகிட்டு வரக்கூடாது, அது நீ வந்து பொறுப்பாக நடந்துக்கோ ஆர்த்தி அப்படின்னு என்னை மிரட்டினார். அது மிரட்டல் இல்லை, அது அன்பாக அவர் சொன்ன விஷயம். அப்போ நான் நினச்சேன், இவர் ஹீரோ நேராக வந்து ஸ்பாட்டுக்கு வந்து நடிச்சுட்டு கேரவேனுக்குள்ளே போகணும். பக்கத்து கேரவேனில் ஒருத்தவங்க சொல்கிறத கேட்டு வெளியில் வந்து இவ்வளோ அக்கறையாக, அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இல்லை, அந்த ஷூட் 6 நாள் நடந்தது. 6 நாள் அம்மா வந்திருந்தாங்க.
6 நாளும் போகும்போது கேரவனை தட்டி அம்மா ஆல் ஓகே ஆண்டி ஆல் ஓகே அப்படி கேட்பார். உடனே எங்கள் அம்மா சொல்கிறாங்க, ஏய் இப்போ நீ ஷார்ட்டுக்கு போனோன்னே அஜித் சார் வந்து எப்படி இருக்கேன்னு கேட்டாங்க. எல்லாம் ஆல் ஓகேவான்னு கேட்டு போனார். அம்மா மட்டும் இல்லை எல்லாருமே அதே மாதிரி கேரவன் கீழே வந்து உட்காந்துருப்பாங்க இல்லையா எல்லா லன்ச் டைமில். இப்போ சார் இறங்கி வராரு அப்படின்னா எல்லாம் எழுந்திருப்பாங்கல்ல. இன்னொரு வாட்டி எழுந்திச்சிங்கன்னா நான் இறங்கியே வரமாட்டேன், உட்காருங்க, நீங்கள் ஏன் எழுந்திருக்கீங்க, நான் வரேன்னா எதுக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னு கேட்பாரு. என்ன மாதிரி ஒரு மனுஷன். அதே மாதிரி கூட்டம் நின்றுட்டு இருந்தாங்க. நாங்கள் பப்ளிக்காக எடுக்கிறோம் கோயில் வாசலில். அப்போ வந்து ஒருத்தர் பின்னாடி வந்து தலை அப்படின்னு எழுதிட்டு தலையில் எழுதிட்டு தலை 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 அப்படின்னாரு. உடனே இவர் முதல்ல பார்க்கல, அப்புறம் ஷார்ட் முடிச்சுட்டு பார்த்துட்டு உள்ளே அனுப்புங்கன்னார் போலீஸ். உடனே ஓடி வந்தான், எல்லோரும் கை தட்டாங்க, பலார்னு ஒன்று விட்டார். முதல்ல போயிட்டு காசு கொடு மொட்டை அடிச்சுவா அப்படின்னாரு. உடனே அந்த பையனுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா தலைன்னு எழுதியிருக்க மொட்டை அடிச்சுவார் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு, தலை நான் பயங்கர ஃபன் மொட்டை அடிச்சுவா, மொட்டை அடிச்சுட்டு வந்து என்கிட்ட காட்டுறேன் அப்படின்னாரு. அந்த பையன் போனால் கூட அசிஸ்டன்ட் போனார், மொட்டை அடித்து கூப்பிட்டு வந்து மேலே தோல் போட்டு கை போட்டு ஃபோட்டோ எடுத்தார். ஃபோட்டோ எடுத்து அவர் சொன்னார், அதில் தலைன்னு தலையில் எழுதி காட்டுறது அன்பு மனசில் இருந்தால் போதும், இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது, உங்கள் அப்பா அம்மாவுக்கு பிடிக்குமா இந்த மாதிரிலாம் போட்டு சுற்றினா எல்லாம் சிரிப்பாங்களே அந்த மாதிரி பண்ணாத, மனசில் அன்பு வச்சுக்கோ போதும் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சார். அப்போது நான் ஒரு ஷோ, ரோஜா மேமோட ஷோ ஜீன்ஸ்னு ஒரு ஷோ, அந்த ஷோவில் வந்து நைட் 9:30 வரும் அந்த ஷோ. அந்த ஷோவில் வந்து தலை அப்படின்னு சொன்னப்போ நான் வந்து தலைக்கு அர்த்தம் வந்து அவர் எல்லோரும் தலைன்றாங்க, அவரை தலையாக நினைக்கல, தன்னம்பிக்கையும் லட்சியமும் இருக்கிறவனு தான் என்னோடய ஃபேனுன்னு நான் நினைப்பேன், அதனால் அவன் தான் தலைன்னு சொல்கிறதுக்கு தகுதி அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி நான் சொன்னேன். அப்போ எல்லோரும் இல்லை ரசித்தாங்க. ஓ தலைனா தன்னம்பிக்கையும் லட்சியமும் இருக்கணும் அதுதான் அப்படின்னு சொன்னாங்க. அது முடித்து நான் ஒரு ஷோக்கு போகிறேன். அந்த ஷோவில் வந்து அவர் வந்து உட்காந்துருக்காரு அஜித் சார் வந்து அது ஒரு காவேரி இஷ்யூ அதுக்காக உட்காந்து அவர் என்னை பார்த்தோன்னே ஸ்டேஜ்லேருந்து இறங்கி வந்தார். அப்போ அவருக்கு கால் வேறு அடிபட்டிருந்த டைமு, ஆரம்பம் படத்தோட நாங்கள் 3வது ரோல உட்காந்துருக்கோம். நான் அப்போ தான் போகிறேன். ஸ்டேஜ்லேருந்து இறங்கி வந்து ரொம்ப தேங்க்ஸ் ஆர்த்தி, தலை எனக்கு அது பிடிக்காது அது மாதிரி சொல்கிறது, பட் தலைன்னா தன்னம்பிக்கை லட்சியம்னு ஒரு புது அர்த்தம் கொடுத்தீங்களே, நான் அந்த ஷோ பார்த்தேன், உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிட்டேன் அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எவ்வளோ பெரிய மனுஷன், அவர் இறங்கி வரணும்னு அவசியமே இல்லை. அந்த தன்னம்பிக்கை லட்சியம் அதுதான் தலை, அவரும் அதான், அவரோட ஃபேன்ஸும் அப்படி தான் இருக்கணும்னு அவர் நினைப்பார் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து அவர் இறங்கி வந்து சொன்னாருன்னும் போது நான் நினச்சேன் எவ்வளோ பெரிய மனுஷன் அவர், சச் அ ஸ்வீட் ஹார்ட், சச் அ ஜென்டில்மேன் அவர். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அன்னிலேருந்து நான் முடிவு பண்ணிட்டேன், நான் தலையோட தங்கச்சி, ஃபேன் இல்லை தங்கச்சி அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அப்படி தான். அண்ட் விஜய் சார் வந்து சின்ன வயசுலேருந்தே விஜய் சார்லாம் ஒன்றா நடிச்சிருக்காங்க. ஆமாம், சட்டம் ஒரு விளையாட்டுன்னு ஒரு படம், எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் படம். அதில் அவர் ஜூனியர் விஜயகாந்த், நான் அவர் தம்பி, என்னையும் ஸ்ரீவித்யா அம்மாவையும் கொலை பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா இவர் வளர்ந்து அவங்கள பழி தீக்கிற மாதிரி அதான் கதை. ஸோ அப்போதுலேருந்து விஜய் சார் எனக்கு நல்லா தெரியும். இப்போது பார்த்தாருன்னா நல்லா பேசுவார். விஜய் சாரோட ஒரு 3-4 படம் பண்ணியிருக்கேன். இப்போ விஜய் சாரும் அப்படி தான், ரொம்ப சாஃப்ட் இல்லை, ரொம்ப காமன் போயிட்டா இருப்பார். ஆன் த ஸ்பாட் ஷார்ட்டில் பார்க்குற விஜய் சாரே இருக்க மாட்டார் இல்லையா, ஷார்ட் கட் அப்படின்னோடனே அவரும் கட் ஆகிடும். ரொம்ப சைலண்ட்டாக இந்த வில்லு படம்லாம் பண்ணும்போது அந்த அருவி இருக்கும், அந்த அருவியில் போய் கொடை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்து அந்த அருவியை பார்த்துட்டு இருப்பார், யாரோடையும் பேச மாட்டார். இங்கே நயன்தாரா மேம் அப்புறமா பிரபுதேவானா எல்லோரும் பயங்கரமாக கூத்தடிச்சுட்டு இருப்போம், விளையாடிட்டு இருப்போம் தண்ணியில், அப்படி இப்படி கலாய்ச்சிட்டு இருப்போம். அவர் மட்டும் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார். ஆன் ஷாட்டில் அவர் தான் எல்லாரையும் கலாய்ப்பார், அவர் தான் எல்லாம் பயங்கரமாக எக்ஸ்ப்ரெஷன்லாம் பண்ணுவார். பட் நாங்கள்லாம் ரொம்ப சென்று இத்தனை நேரம் அமைதியாக இருந்தார், அவராக இவர் அந்த மாதிரி இருக்கும். விஜய் சார் வந்து அடுத்து என்ன ஆக போகிறாருன்னு வேறு தெரியாது, சிஎம்மாக கூட இருக்கலாம். ஸோ ஒரு நடிகர் வந்து திரைத்துறையிலேருந்து வர்றதும் ஒரு பெரிய விஷயம் நாடாளுறதுக்கு. ஆல் தி பெஸ்ட். கணேஷோட பல படங்கள் நடிக்கும்போது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த கணேஷ் தன்னுடைய வாழ்க்கையில் வரப்போறான்னு நினச்சிருக்கீங்களா? சத்தியமாக இல்லை, நானும் நினைக்கல. அது ஒரு விபத்து நினைக்கல. நல்ல ஃப்ரெண்டு, அதனால இவரை பற்றி எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறதுலேருந்து சரக்கு பார்ட்டிக்கு போகிறதுலேருந்து, ஐயோ இவரு அப்படியே அவ்வளோ உத்தமர், நம்பிடும் உலகம், எல்லாமே எனக்கு தெரியும். அப்போது எப்படி கல்யாணம் பண்ணுவாங்க அந்த எண்ணமே இல்லை. திடீர்னு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ வந்து அம்மா வந்து கல்யாணத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அப்போ வந்து என்னை பற்றி தெரியணும், லைக் என்னோடய ஆம்பிஷன் என்னன்னு தெரியணும். எனக்கு இது கல்யாணம் அது அந்த அந்த இதுவே எனக்கு செட் ஆகாது. இருந்தாலும்
என்னை பற்றி நல்லா தெரிஞ்சது கணேஷ் தான். கணேஷை விட என் லைஃப்பில் ஒரு பெரிய ஃப்ரெண்டு யாருமே வர முடியாது. நல்ல ஃப்ரெண்டு நல்ல லைஃப் பார்ட்னராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அம்மாவும் கணேஷோட அப்பாவும் பேசி தான். ஏன்னா கணேஷ்க்கு அப்போ வந்து பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்க வீட்டில். பட் அவங்க அம்மா அப்போ தான் இறந்தாங்க. அண்ட் அவங்க பாட்டியும் ஒரு 6 months இறந்துட்டாங்க. ஸோ அதனால நானும் அப்பாவும் தான் இருக்கோம் தனியாக. என் சிஸ்டர் கல்யாணம் ஆகிட்டு ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ எனக்கு பொண்ணு அதுக்கப்புறம் பொண்ணு பார்த்து எங்கள் அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குள்ளே போயிடும். நான் இப்போ அவுடோரில் இருக்கும்போது எங்கள் அப்பாவும் அவங்க அம்மா அப்பாவும் பேசி முடிவு பண்ணிட்டாங்க இந்த மாதிரி. அப்போ நைட்டு ஆர்த்தி ஃபோன் பண்ணி, உனக்கு விஷயம் தெரியுமாடா, உனக்கு எனக்கு கல்யாணமா? என்னது கல்யாணமா? ஏன்னா என் வண்டவாளம் ஃபுல்லாக தெரியும். நான் என்னென்ன பண்ணுவேன், இத்தனை மணிக்கு என்ன பண்ணுவேன், இத்தனை மணிக்கு எங்கே இருப்பேன். ஏதாவது ஒரு ஏரியாவில் ஷூட்டிங்னாலும் அங்கேயும் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு அதிகம். ஒன்று எப்படியும் வீட்டுக்கு 11-12 மணிக்கெலாம் வந்துடுவேன். அப்போ அவ்வளோ லேட் ஆகும். ஸோ ஆர்த்தி என்ன சொல்லும், என்னை வந்து ரொம்ப கேர் எடுத்துக்கும். நீ 10 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துட்டு என் நம்பருக்கு வந்து நீ பண்ணணும். மொபைலில் வந்து உன் நம்பர். அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணார், அது கூட எனக்கு தெரியும். அந்த பொண்ணு கல்யாணம் ஆனப்போ இவர் எவ்வளோ ஃபீல் பண்ணாருன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் கூட தெரியும். சேட்டு பொண்ணு. ஸோ இவர் அப்படி சேட்டோட செட்டில் எல்லாம் நினச்சாரு, பெரிய ஃபினான்சியரை பிடிக்க போகிறேன் எல்லாம் நினச்சாரு. அந்த பொண்ணு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு, அந்த பொண்ணு அதுக்கு தமிழ் தெரியாது, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஹிந்தி தெரியாது. ஏன்னா இங்கிலீஷில் ஆர்த்தி அந்த பொண்ணுக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதி கொடுத்தோம். அது என்ன லெட்டர் கொடுத்துச்சின்னு தெரில. 3-4 வாட்டி அது என்கிட்ட நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுச்சு. என்ன எழுதி கொடுத்ததுன்னு தெரில. அதுலேருந்து என்கிட்ட பேசுகிறதே இல்லை. கட் பண்ணா கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சு. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம ஃப்யூச்சர் இதுதான். நான் வந்து ஒரு எம்ஜிஆர் மாதிரி, ஒரு ஜெயலலிதா அம்மா மாதிரி இந்த மாதிரி நிறையா ப்ரூவ் பண்ணோம், நிறையா சமூக சேவை பண்ணோம், அந்த மாதிரியெல்லாம் நிறைய ஆம்பிஷன் இருக்கும். ஸோ இந்த குழந்தை குட்டி அப்படியே ஒரு ஃபேமிலியாக அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. அதனால நம்ம சொன்னோம். ஸோ கணேஷ் வாஸ் ஓகே. ஸோ அதனால் கணேஷ் நல்ல ஃப்ரெண்ட். அவரோட முன்னேற்றம் எனக்கு முக்கியம், என்னோட முன்னேற்றம் அவருக்கு முக்கியம். ஓகே கல்யாணம் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை அப்படின்னு. உண்மையாலுமே எங்கள் 2 பேர் ஜாதகம் கூட நாங்கள் பார்க்கவே இல்லை. கல்யாணத்துக்கு இப்போ பார்ப்பாங்கல்ல. ஆக்சுவலாக பார்த்தா எனக்கு பிடிச்ச எதுவுமே இவருக்கு பிடிக்காது, இவருக்கு பிடிச்ச எதுவுமே எனக்கு பிடிக்காது. ஆமாம், நாங்கள் தளபதி சண்டையெல்லாம் போட்டிருக்கோம் வீட்டில். அப்புறம் அரசியல் கட்சியில் எல்லாமே எங்களுக்கு ஆப்போசிட். இவருக்கு ஒயிட் பிடிக்கும், எனக்கு ஒயிட் பிடிக்காது, இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் டோட்டலாக வேறு. ஆனால் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸுண்ணே. ஆர்த்தி ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. எனக்கு அவ்வளோ கால்ஸ் வரும். ஆர்த்திக்கு வந்து முக்கியமாக ஏதாவது கால் வந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் கால், அதெல்லாம் ஒன்றுமே வராது. அப்படி ஒரு ஆப்போசிட். நான் வந்து நான்வெஜ், ஆர்த்தி வந்து வெஜ்ஜு. அந்த மாதிரி நான் லேட்டாக படுப்பேன், ஆர்த்தி 10க்கெல்லாம் படுத்துரும். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, அவ்வளோதான். நம்மளை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டாரோ அவரை பற்றி நல்லா தெரியும். அப்புறம் எனக்காக அவர் மாற தேவையில்லை லைஃப்பில், அவருக்காக நான் மாறேன். இதை விட என்ன வேணும்? இதை தனியாக உட்காந்து பேசி எல்லாம் லைஃப்பை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதும் அதே மாதிரி வந்து ஃப்ரீடம் கொடுக்கறது, இவ்வளோதான் லவ், சக்ஸஸ்ஃபுல் லைஃப், அவ்வளோதான். வேறு எதுவும். ஆர்த்திக்கு கணேஷ் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து அவர் எதுலேயுமே வந்து லைக் என்னை வந்து ஸ்டாப் பண்ண மாட்டார். நான் வந்து கதை எழுதுறேன், நான் டைரக்ட் பண்ண போகிறேன், நான் இது பண்ண போகிறேன், எது சொன்னாலும் என்கரேஜ் பண்ணுவார். சரி பண்ணு, ஓகே உன்னால் முடியும் அப்படி சொல்லுவார். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா வந்து அவருக்கு கோவமே வராது. ஆக்சுவலாக அப்படியா? கோவமே வராது சுத்தமாக. ஆனால் நான் ரொம்ப கோவப்படுவேன், எல்லாத்துக்கும் கோவப்படுவேன். பிக் பாஸ்க்கு முன்னாடி வரைக்கும், அப்புறம் பிக் பாஸ்க்கு அப்புறம் இல்லை, அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப கோவப்படுவேன். பட் இது தப்பு, அது பண்ணாதீங்க, அது தப்பு, இது தப்பு, அதெல்லாம் சொல்லுவேன். பட் அது வந்து எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடாது. அப்படியா? ஓகே. எப்போதும் ஸ்மைலிங் ஃபேஸ் இருக்கும். கடவுள் நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி. பெரியவங்களை மதிக்கணும். எங்கள் அம்மா போனதுக்கப்புறம் எங்கள் அப்பாவையும் என்னையும் வந்து எங்கள் அம்மா அளவுக்கு பார்த்துக்கிறாருன்னா அது கணேஷ் தான் பார்த்துக்கிறாரு. ஸோ அதனால் வந்து அது போதும். நான் வந்து கடவுள்கிட்ட வேறு எதுவுமே வரம் கேட்க வேணாம். ஏன்னா கடவுளே எனக்கு கணவராக வந்து அதனால் இப்படியெல்லாம் சொன்னால் போகும்போது ட்ரீட் வைக்கிறேன்னு சொன்னார். கணேஷ் ஆர்த்திக்கிட்ட பிடிச்ச விஷயம்? ஆர்த்தி வந்து ஆர்த்திக்கு ரொம்ப பெர்ஃபெக்ஷன் பிடிக்கும். இப்படி தான் இருக்கணும். இப்போ நம்ம இந்த டைம் போகணுன்னா அந்த டைமுக்கு கரெக்டாக போயிடணும். இந்த காஸ்டியூமுக்கு இந்த பேண்ட்டுக்கு இந்த ஷர்ட் போடணும். அதே மாதிரி யார் தப்பு பண்ணாலும் டேரிங்காக கேட்டுறது. இப்போ ஒரு தப்பு பண்ணுறாரு, சரி ஒரு தப்பு பண்ணுறாரு, நம்ம எதுக்கு அதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு அப்படிலாம் கிடையாது, கேட்டுருவோம். அது யாராக இருந்தாலும் சரி. அதான் ப்ளஸ், அதான் மைனஸ்.
ஆமாம், பட்டன்னு பேசிடும். ஆனால் பிக் பாஸ்க்கு அப்புறம் இப்போ கொஞ்சம் சைலண்ட் ஆகிடுச்சு ஆக்கிட்டாங்க. அண்ட் முக்கியமாக இவருக்கு என்கிட்ட ஒரு விஷயம் பிடிக்கும், அதை நீங்கள் சொல்ல நானே சொல்கிறேன். இவர் ஃபோனை நான் யூஸே பண்ணதில்லை, நான் பார்த்ததே ஃபோனில் என்னென்ன கான்டாக்ட் இருக்கு, என்னென்ன மெசேஜ். ஆமாண்ணே, அதுக்கு நான் வந்து உண்மையாலுமே சொல்கிறேன், நான் அடித்து சொல்லுவேன், இந்த மாதிரி எந்த ஒய்ஃபும் இருக்க மாட்டாங்கண்ணே. அதாவது ஒரு ஃபோன் பெல் அடிக்குதுன்னா கூட யார் அப்படின்னு பார்த்துட்டு போவாங்க. ஃபோனில் நான் நிறைய நேரம் பேசினா யார் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு வாட்டி கூட என் ஃபோனை தொட்டு பார்த்ததே இல்லைண்ணா. யார் யார் கான்டாக்டில் இருக்கா, யார் யாருக்கு மெசேஜ் பண்ணுறேன், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி எங்கே இருக்க, எப்போ வருவேன், இந்த டார்ச்சரே கிடையாதுண்ணே. நைட்டு 10 மணிக்கு படுக்க போவாங்கள, ஒரு 9:45 ஒரு ஃபோன் வரும். எங்கே இருக்கீங்க, எப்போ வருவீங்க, சரி நான் படுத்துருவா, சரி ஓகே லாக் பண்ணிட்டு படுத்துட்டு நான் வந்துடுறேன், என்கிட்ட ஒரு சாவி இருக்குது, இதுதான். ஆனால் காலையில் கிளம்புனா மத்தியானம் அது இது எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. சாப்பிட்டாச்சான்னு ஒரு மெசேஜ் வரும், சாப்பிட்டேன், அவ்வளோதான். ஏன்னா கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும் இல்லையா? எல்லா வேலைக்கும் ரொம்ப பிஸியாக இருந்து சாப்பாட்டை மறந்துடுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றதுனால ஒரு வேளை மறந்துருந்தா சாப்பாடு மேட்ரு மட்டும் மெசேஜ் பண்ணுவேன், அவ்வளோதான். மற்றபடி ஆனால் எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட்ஸோட ஒய்ஃப்லாம் நோண்டி பார்க்குறது, அவன் யார்கிட்ட ஏதாவது இந்த காலர் இதில் பண்ணுற பொண்ணு பேசினா கூட எவகிட்ட பேசுகிற அப்படின்னு சண்டைக்கு வருவாங்க. ஆனால் அந்த இதெல்லாம் ஆற்றிக்கிட்டே இல்லை. நம்ம அது ரொம்ப ஓவர் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணும்போது தான் ஓவர் பொய் வரும். அப்புறம் தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எதுக்கு? அவங்க ஒரு முடிவு பண்ணி தானே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, நம்ம எதுக்கு அதை பார்த்து அதை மெசேஜ் பார்த்து, அது அவங்க ப்ரைவசி. என் ஃபோன் நான் எப்போதும் ஓப்பனாக வச்சுருப்பேன், எப்போ வேணால் பார்த்துக்கலாம். பட் எனக்கு அவங்க ஃபோனை தொடர்றதுக்கு பிடிக்காது, அது தேவையில்லை. அது நம்ம வேர்ல்டு கிடையாது, அது அவரோட வேர்ல்டு, அவ்வளோதான். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.